எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வாசிப்பு இந்த மாதம் அமைஞ்சுது. முக்கியமாக ஆரம். இந்த கதையை என்னை தொடர்ந்து வாசிக்க வச்சுது. ஆனால் இந்த புத்தகம் எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டுன்னு சொல்லலாம். கூட தலைப்பு தான் இப்படி இருக்கும். ஆனால் இதில் உள்ள கண்டென்ட் நம்மளோட மனசில் இருக்கிற பழைய அழுக்குகளை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்பப்போ அப்படின்னு சொல்லி இதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜூலை மாத வாசிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு படித்து முடித்தவை. இந்த மாதம் நான் முதல்ல எடுத்தோன்னே வாசிச்சு முடிச்சது அகத்தா கிறிஸ்டி அவர்கள் எழுதிய டெத் இன் த கிளவுட்ஸ். அது வந்து தமிழில் ரத்த மேகங்கள் நான் வாசித்தேன். நம்ம சேனலில் இதை பற்றி நிறையவே நான் பேசிட்டேன். இதை வாசிக்கும் போது நான் என்னென்னலாம் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு vlog-ஆவே அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 பார்ட்டு. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு புக்கை ரீட் பண்ணும்போது என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே கேப்சர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதை ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கதையை என்னை தொடர்ந்து வாசிக்க வச்சுது. ஆனால் இந்த புத்தகம் எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டுன்னு சொல்லலாம். இதோட வெளி தோற்றத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் பிரித்து படிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தது. பட் இந்த ஸ்டோரியை நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணேன். இந்த மாதம் தொடக்கமே ஒரு 5 நாட்களில் இந்த புத்தகத்தை நான் வாசித்து முடித்தேன். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எந்த ரீடும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மந்த் தொடங்கினோன்னே நான் வாசித்து முடித்த ஒரு புத்தகம் மர்டர் மிஸ்ட்ரி தான். நீங்களும் ஒரு பர்ஃபெக்ட் மர்டர் மிஸ்ட்ரி தேடிட்டுருக்கீங்கன்னா இது உங்களை ஏமாத்தாது. இதை நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெத் இன் த கிளவுட்ஸ் அது வந்து நிறைய இடங்களில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பட் தமிழில் ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்ணதாசன் பதிப்பகத்தில் மட்டும்தான் கிடைக்குது. மொழிபெயர்ப்பில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதோட ஃபாண்ட் சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதாக இருந்தது. நார்மல் சைஸை விட ரொம்ப சின்னதாக இருந்தது. அது மட்டும்தான் எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தோட அமைப்பும் ரொம்ப டைட்டாக இருக்குது. மற்றபடி கதை ரொம்ப நல்லா இருந்தது. படித்து பாருங்கள். அடுத்ததாக திஸ் லாஸ்ட் கிஸ். இதை நான் ஃபைனலி ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆத்தரோட நேம் வந்து மேட்லின் ரைஸ். இது ரொம்ப ஃபேமஸான புக்லாம் இல்லை. நான் ஒரு ஆஃபரில் வந்து 10 புக்கோ என்னமோ சேர்த்து வாங்கினேன். அப்போ இது வந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஒன்று எடுத்து நான் இப்போது ரீட் பண்ணேன். இது நல்லாவே இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் எடுத்து படித்தேன். ஏன்னா எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுனால அப்படியே எடுத்து ரீட் பண்ணேன். இதோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. திஸ் லாஸ்ட் கிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இந்த கதைக்குள்ளே ஒன்றிய ஒன்று அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த லவ் ஸ்டோரியை வந்து ஒவ்வொரு கிஸ் அப்படி தான் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாக இருந்தது. நார்மலான ஸ்டோரி, ஆனால் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்களோட எழுத்து நடை அந்த மாதிரி என்னைய எண்ட் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. இல்லைனா நான் வந்து இந்த புக்கை ரீட் பண்ணி முடிச்சிருப்பேங்கிறது ஒரு ஆச்சரியம் தான். நிறைய பேஜ் நம்பர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் இதை ரீட் பண்ணி முடித்தேன்னா அது அந்த ஸ்டோரி போகிற விதம் அது ரொம்ப நல்லா இருந்தது. இதோட எண்டை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவங்க கொண்டு போகும்போது கதையை கொண்டு போகும்போது எங்கிட்டோ கொண்டு போய் விட்டுட்டு கடைசியில் நான் நினச்ச மாதிரியே முடிச்சிட்டாங்க. ஹாப்பியான ஒரு எண்டிங் தான். பட் இடையில நிறைய சேடான விஷயங்கள் இருக்கும். அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். அவங்க அந்த விஷயத்தை விவரிக்கிறதுலேருந்து அந்த சீனில் நடக்கிற அந்த நிகழ்வுகளை நம்மளால் நல்லா டீப்பாக ஃபீல் பண்ண முடியும். அது கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னே நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வாங்கி படித்து பாருங்கள். ஆனால் இது ஒரு ரொமான்டிக் ட்ராஜடி எல்லாம் மிக்ஸான ஒரு லவ் ஸ்டோரி. அடுத்ததாக ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். அந்த புக்கோட தமிழ் பதிப்பு இது. மனப்போக்கு தான் எல்லாமே. இது ரீரீட் தான். இது மார்னிங்கில் எடுத்து ரீட் பண்ணேன். இது வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த புக்கை நான் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது அவ்வளோ சிம்பிளாக நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆட்டிடியூடை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது நான் ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரீட் பண்ண ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3வது 4வது வீடியோவாக நான் இந்த புக்கோட ரிவ்யூ போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அந்த டைமில் ரீட் பண்ணி முடித்தோடனே நான் இதை பற்றி யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணேன். இப்போ மறுபடியும் ரீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. செல்ஃப் ஹெல்ப் புக்கை ஏன் திரும்பி ரீட் பண்ணுறீங்க? ஆல்ரெடி அதுலேருந்து படித்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. திரும்பி ஏன் ரீட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மோட்டிவேஷன்ஸ் எப்போவுமே தேவைப்படுது. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாகவே இருந்தாலும் மறுபடியும் அதை ரீட் பண்ணும்போது மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை ஃபீல் பண்ணுறோம். அது ஒரு மாதிரி நமக்கு எனர்ஜி கொடுக்குது. அதனால தான் என்னோடய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் மட்டும் நான் அடிக்கடி திருப்பியும் ரீட் பண்ணுவேன். இந்த புக்கும் திருப்பி ரீட் பண்ண வேண்டிய ஒரு புத்தகம் தான். ஸோ பிகினர்ஸ்க்கு நான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க.
நம்மளோட மனசில் இருக்கிற பழைய அழுக்குகளை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்பப்போ அப்படின்னு சொல்லி இதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த புக்கில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த ரிவ்யூ கூட பார்க்கலாம். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே கூட ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு, மஸ்ட் ரீட், ட்ரை பண்ணுங்கள். பொதுவாக நான் புக்ஸில் மார்க் பண்ண மாட்டேன், பட் இந்த புக்கிலலாம் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் ஒரு சில இதில் நான் மார்க் பண்ணியிருப்பேன். நான் மார்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து முன்னாடி மார்க் பண்ணும்போது அந்த பேஜோட பின்னாடி பக்கமும் அது வந்து ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால் நான் ஒரு 2-3 புக்ஸில் மார்க் பண்ணி என்னடா இது இந்த மாதிரி ஆகுது, ஏன்னா பேப்பரோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும், அதனால் நான் அப்படியே விட்டுருவேன். பட் இந்த மாதிரி சில புக்ஸில் சில குவாட்ஸ் வந்து படிக்கும்போது, சில லைன்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக மார்க் பண்ணணும்னு இருக்கும். அதனால் நான் அதை பரவாயில்லன்னு மார்க் பண்ணியிருந்தேன். இந்த புக்கில் இந்த மாதிரி நிறையா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து புக்ஸில் மார்க் பண்ணுவீங்களா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு டிபேட்டாகவே வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு புக்ஸில் மார்க் பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி புக்ஸில் மார்க் பண்ணுறது பிடிக்காது. எனக்கு வந்து இதுதான் ரீசன், அது புக்கை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இன்னொன்று வந்து இப்போ இந்த புக்கை நான் வேறு யாருக்காவது கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க அதை ரீட் பண்ணும்போது நான் குறித்து வச்சுருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஸோ தானாகவே அவங்க மனசுக்குள்ளே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிற மாதிரி பதியும் அப்படின்னு கூட நான் நினப்பேன். அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்மளுக்கு சுயமாக ஒரு சில விஷயம் தோணும்ல, ஒரு லைனை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஆல்ரெடி அதில் மார்க் பண்ணியிருந்ததுன்னா அப்போது அது வந்து என் தாட்டை வந்து மாற்றுறதா ஃபீல் பண்ணுவேன். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் வை பாதி வாசித்து முடித்து என்னோடய புக் ஷெல்ஃபில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஃபைனலி நான் அதை முடிச்சிட்டேன். இதில் மொத்தம் 12 சிறுகதைகள் இருக்குது. நான் முன்னாடி 9 சிறுகதை படித்து முடிச்சிருந்தேன். மீதி 3 சிறுகதை வந்து என்ன தெரிகிறது அப்படியே விட்டுட்டேன் படிக்காமல். அப்போது படிக்க முடியல, திரும்பி இப்போ நான் எடுத்து படித்தேன். இப்போ என்னால் படிக்க முடிஞ்சது. இந்த சிறுகதைகளோட ஸ்பெஷாலிட்டி வந்து அப்படியே நம்மளை கேட்ச் பண்ணி உள்ளே கொண்டு போயிடும். சிறுகதை மாதிரியே ஒரு குறுநாவல் மாதிரி இருந்தது. ஜெயமோகன் அவர்களோட ரைட்டிங் வந்து நம்மளை அப்படி உள்ளே இழுத்துட்டு போயிடும் அந்த கதைக்குள்ளே. இதில் ரொம்ப அதிகமாக அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒவ்வொரு கதை படிக்கும்போதும் அப்படியே உள்ளே போய் மூழ்கி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. நான் இதை பற்றி சீக்கிரமாக ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு கதைகளை பற்றியுமே தனித்தனியாக பேச முடியும், ஆனால் பார்ப்பாங்களான்னு தெரியாது. நான் ஆல்ரெடி சித்தன் போக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் தான். அதுலேருந்து ஒவ்வொரு சிறுகதைகளை பற்றி நான் தனித்தனியாக பேசியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கதைகளை பற்றி. ஸோ இதில் அந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளை எடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன். என்னோட ஒரு திருப்திக்காகவாவது நான் அதை பற்றி பேசி ஆகணும், ஏன்னா பேச வேண்டிய கதைகள் இதில் இருக்கிறது எல்லாமே. இது ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது. இப்போது நிறைய பேர் இது ரீட் பண்ணுறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். நம்மளும் இதை பற்றி பேசுவோம், நீங்களும் கேளுங்க. இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா படித்து பாருங்கள். உண்மை மனிதர்களை பற்றின கதை அது. அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்கெல்லாம் உண்மையாகவே இருந்த நபர்களை பற்றி இதில் சிறுகதைகளில் எழுதியிருக்காங்க. அந்த நபர்களை பற்றின குறிப்புகள் பின்னாடி இருக்கும். புக் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த கதையில் வர உண்மை ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின ஒரு குறிப்பு வந்து இந்த புத்தகத்தோட பின்னாடி இருக்கும். மனப்போக்கு தான் எல்லாமே வாசித்து முடித்ததுக்கு அப்புறமா காலை எழுந்தவுடன் தவளை இப்போ எடுத்திருக்கேன். இது ஒரு 3 அத்தியாயம் கிட்ட தாண்டியிருக்கேன். இதுவும் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் படித்த ஒரு புத்தகம், ஆனால் ரிவ்யூ கொடுக்கல. இது வரைக்கும் நான் ரிவ்யூ கொடுக்கல. இப்போது ரீட் பண்ணி முடிச்சுட்டு நான் ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இம்பார்ட்டண்டான ஒர்க்கெல்லாம் நீங்கள் முதல்ல முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட ஒரு கான்செப்ட். அதை தான் ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட பெயராக வச்சுருக்காங்க. தமிழில் அதை எப்படி சொல்ல முடியும்? நல்ல வேளை காலை எழுந்தவுடன் தவளை அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. புக்கோட தலைப்பு தான் இப்படி இருக்கும், ஆனால் இதில் உள்ள கண்டென்ட் ஸோ பெரிய வேலை, கஷ்டமான வேலை அப்படிங்கிறத தவளையாக இவர் சொல்கிறாரு. காலையிலேயே நீங்கள் பெரிய பெரிய வேலைகளை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்பும் கூட, ஏன்னா நானுமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நாள் அப்படி போக போக சூரியன் அஸ்தமிக்கிற மாதிரி நம்மளோட எனர்ஜியும் அப்படியே அஸ்தமிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளோட எனர்ஜியும் அப்படியே குறைஞ்சிட்ருக்கோம். அதனால காலையில் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒர்க்கு,
இல்லை கஷ்டமான ஒர்க்கு கண்டிப்பாக முடிச்சே ஆகணுங்கிற மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் காலையில் முடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நாள் போக போக உங்கள் எனர்ஜி கம்மியாக ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது. நான் இதை ட்ரை பண்ணி எனக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதனால நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் இன்னும் படித்து முடிக்கல, இது கரண்ட் ரீடு. அடுத்ததாக ஒரு கரண்ட் ரீடு, ரொம்ப நாளாக இது வந்துக்கிட்டே இருக்குது உள்ள ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரசித்து படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கட்டுரையாக அப்படியே நிதானமாக எப்போ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருக்கும் போது அப்படியே எடுத்து நான் ரீட் பண்ணுறது. அதனால் இது ரொம்ப ஸ்லோவாக அப்படியே பின்தங்கிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இந்த புத்தகத்தை பற்றி, இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. இது போன மாதம் தானே எடுத்தேன். ஆமாம், போன மாதம் தான் எடுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் பாதி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த புக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு கரண்ட் ரீட், இங்கிலீஷ் புக் முடிச்சதுனால இன்னொரு இங்கிலீஷ் புக், சம்திங் கால்ட் யுவர்ஸ். ஆக்சுவலாக ஆல்கெமிஸ்ட் எடுத்தேன், பட் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இது நமக்கு வந்து ரிவ்யூக்காக வந்திருக்கனால இந்த புக்கை நான் ரீட் பண்ணுறேன். இது இன்னும் ஃபியூ பேஜஸ் தான் இருக்குது, இன்றைக்கே முடிச்சுட்டு நான் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ரைட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது, அது கொஞ்சம் மெதுவாக போச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எனக்கு அது மட்டும் ஒரு மைனஸாக இருந்தது. மற்றபடி இதோட கதை வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ தான் நான் வந்து ரீடிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷில் எனக்கு வந்து ரீட் பண்ணணும் ஏதாவது அப்படின்னீங்கன்னா இது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகினர்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இதுதான் ஜூலை மாதம் நான் வாசித்த புத்தகங்கள் அண்ட் வாசிச்சிட்ருக்கிற புத்தகங்கள். எப்போவுமே ஜூலையில் வந்து புக் ஃபேர் போடுவாங்க, இந்த வாட்டி ஆல் அட்ரஸே காணும். ஆக்சுவலாக போன வருஷமே இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் வந்து புக்ஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ரெடியாக உட்காந்துருக்கேன். புக் ஃபேர் போடுங்க, நான் வந்து புக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. யாரையும் காணும், பேச்சு மூச்சே இல்லை. அதனால் நம்ம வந்து புக் ஸ்டோரில் இல்லை ஆன்லைனில் அந்த மாதிரி வாங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போது நான் இந்த புக்ஸ்க்கு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் ரீட் பண்ணட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். உங்களோட ஜூலை மாத வாசிப்புகளை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவங்களோட ரைட்டிங், ஜெயகாந்தன் அவர்களோட ரைட்டிங், ஜெயகாந்தன் இல்லை ஜெயமோகன், வளர்ற சத்தியம்.